கோயல் மீண்டும் வந்திருக்கிறாரு, எடப்பாடி சொல்லி வந்திருக்காருன்னா ம், ம், இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உள்ள பாஜகவுக்கு நிலைமையை பார்க்கணும். ம், பாஜக 11.4 விழுக்காடு வாக்குகள் எடுத்து இன்னைக்கும் அதே அண்ணாமலை ஆர்மி, அண்ணாமலை ஹீரோவா நினைச்சு எடுத்த அந்த வாக்குகள், ம், ம், அந்த கேடர்ஸ் வந்து இன்னைக்கு அண்ணாமலைன்னு அண்ணாமலை பிரச்சாரம், அண்ணாமலை நிற்பாரா நிற்க மாட்டாரான்னு அண்ணாமலை சென்றிக்கா அந்த 11.4 விழுக்காடு வாக்காளர்களும் நிற்கிறாங்க. ம், ம், அண்ணாமலையும் இன்னைக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு முக்கியத்துவத்தை இழந்தவர். ம், நம்போன்றவர்கள் கருத்து வந்து டெல்லி தலைமையில் பிஎம்ஓவில் கேட்க வேண்டிய விதத்தில் அது ரீச் ஆகி அந்த மதுரையில் அமித்ஷா கூட்டத்தில் அவருக்கு வந்த பெரும் வரவேற்பு. அதுக்கு பிறகு கூட கங்கை கொண்ட சோழபுரம், தூத்துக்குடியில் அவருக்கு முக்கியத்துவம் பெறலை. இப்போ எடப்பாடி கிட்ட ஷீட் ஷேரிங்கில் பாஜக ஜெயிக்கணும்னா அண்ணாமலையை வச்சு தான் ஜெயிக்க முடியும். ஓகே. ஸோ அண்ணாமலை இல்லைன்னா ஷீட் ஷேரிங்கில் எடப்பாடி பழனிசாமி ஏமாத்திட்டு போயிடுவாருங்கிறதான் பார்வை. இதில் நயினார் நாகேந்திரன் உடையாமல் இருக்கிறதுக்காக, அண்ணாமலை எடுத்த வாக்குக்குள்ள சீட்டை வாங்குறதுக்காக இரட்டை குழல் துப்பாக்கியா நயினார் தான் போய் பேசுவார். ஆமா. பட் வெளியே இருந்து அந்த ப்ரெஷரை அண்ணாமலை கொடுக்குறாரு. ஒருவேளையில் எடப்பாடி கலத்தி விட்டுட்டாருன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ, இந்துத்துவா இஷ்யூ, அதை எடுத்துட்டு களத்துக்குள்ள அண்ணாமலை சிஎம்னு கூட போயிருவாங்க.